السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن أشرفنا على المدينة هذه تابة وهذه أحد جبل يحبنا ونحبه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனில சில விஷயங்களை சிந்திக்க சொல்லி தருகின்றான். சூரத்துல் காஷியாவில கடைசி பகுதியில் சொல்லக்கூடிய சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ கவனித்தீர்களா? அதே போன்று ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு படைப்பினத்தையும் பற்றியும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே வருவான். வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். இந்த வானம் இருக்கிறதே அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா? வ இலல் ஜிபாலி நுஸிபத். மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் கவனித்தீர்களா? வ இலல் அர்லி சுத்திஹத். பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா, சிந்தித்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டுவிட்டு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர் தான். அதே நேரத்தில் லஸ்த அலைஹிம் பி முஸைத்திர், உங்கள் மீது பொறுப்பு கிடையாது. உங்களுடைய வேலை உபதேசிப்பது மட்டும்தான். மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள், அவ்வளவுதான். அப்படி சொல்லிவிட்டாலே போதுமானது, உங்களுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த வசனத்தின் தொடரிலே சொல்லி காட்டுவான். ஒட்டகத்தை சிந்தியுங்கள், வானத்தை சிந்தியுங்கள், பூமியை சிந்தியுங்கள். அதில் வரக்கூடிய ஒரு வசனம், வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த பூமியிலே மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வாரத்தினுடைய ஜும்மாவின் தலைப்பும் இந்த வசனத்தின் பொருள்தான். மலைகளை நீங்கள் சிந்தியுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறான்.
வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், ஏராளமான உயிரினங்கள், அதே போன்று மலைகள், இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் மனிதனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மலைகள் எப்படி நமக்கு பயன் தரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மத்தா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும், உங்களுக்கும் கால்நடைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது மலைகள். இந்த மலையை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கிட்டத்தட்ட ஜபல் என்ற வார்த்தையில இந்த மலை என்ற பொருள் பயன்படுத்தப்படுகிறது. ஜபல் மலை, ஜிபால் மலைகள் பன்மை. இந்த ஜபல் என்ற வார்த்தை குர்ஆன்ல 6 இடத்துல வருது. ஜிபால் என்ற பன்மையான வார்த்தை, மலைகள் என்ற பன்மையான வார்த்தை, ஜிபால் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட குர்ஆன்ல 33 இடங்கள்ல வருகிறது. மலைகளை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசுகிறான். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடையதாக மலைகள் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கும் மலைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அரபியிலே ஜிபால் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்திலே மவுண்டைன், அதுதான் நாம் தமிழில் சொல்லக்கூடிய மலைகள். சில நேரங்களில் அந்த பொருள் வேண்டுமானால் வேறுபடலாம் அரபியிலே, ஆனால் ஒட்டுமொத்தமாக அரபியிலே பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை ஜிபால் என்ற பொருள் தரக்கூடிய மலைகள். ஏன் இவ்வளவு அதிகமாக சொல்லப்படுகிறது என்ற வினாவுக்கு குர்ஆனே பதில் தரக்கூடிய வசனம் தான் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். ஏதோ மலைகளை நீங்கள் இயற்கையாக பார்க்கிறீர்கள், மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? சுற்றுலாக்கு செல்லும் பொழுது, வெளியிலே செல்லும் பொழுது நிறைய மலைகளை நாம் பார்ப்போம். ஏன்னா நமது பகுதியில் மலைகள் இல்லை, அதாவது தினமும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மலைகள் இல்லை. கொஞ்சம் வெளியில போகும்போது நமக்கு மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? இது எப்படி மலைகள் படைக்கப்பட்டிருக்கிறது, இது எப்படி ஊண்டப்பட்டிருக்கிறது, நடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் ஜிபால அர்சாஹா மத்ஆஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும், இந்த மலைகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நட்டு வைத்திருக்கிறான் கால்நடைகளுக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருப்பதற்காக. மனிதர்களுக்கும் கால்நடைக்கும் நிறைய பயன் இருக்கிறது. மலைகளில் காடுகள் இருக்கிறது, அந்த காடுகள் நிறைய உயிரினங்கள் வாழுகிறது. மலைகள் மூலமாக நமக்கு எவ்வாறு பயன் கிடைக்கிறது? விஞ்ஞான ரீதியாக நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் 60 முதல் 80% தண்ணீரினுடைய அந்த கோபுரங்கள் மலைகள் இருந்துதான் நாம் பெறுகிறோம். அருவிகள் மூலமாக, ஆற்று நீர் மூலமாக அல்லாஹ் எப்படி உற்பத்தி செய்கிறான், எப்படி தேக்குகிறான்? மழை பொழுகிறது, அருவியிலே தண்ணீர் கொட்டுகிறது. மழை அல்லாத காலங்களிலும் சில இடங்களில் அருவி பொழிகிறது. எப்படி அந்த தேக்கம் இருக்கிறது? ஆய்வு செய்து செய்து தோற்று போய்விட்டார்கள். எங்கே நீர் தேக்க தொட்டி இருக்கிறது? அருவி கொட்டுகிறது, அதனுடைய நீர் தேக்கம் எங்கே இருக்கிறது? நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்களில் 60 முதல் 80% தண்ணீர் நாம் மலைகள் மூலமாக பெறுகிறோம் என்று நமக்கு ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, செடி கொடிகள் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் மலைகள் இருக்கிறது. உலகத்தில் 15% மக்கள், கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் ஏறத்தாழ மலைகளில் மலைகளை வசிப்பிடமாக ஆக்கி கழிக்கிறார்கள். 100 கோடி மக்கள் அந்த மலைகளை விவசாயம் செய்கிறார்கள். விளங்குவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேயிலை தோட்டம் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற நிறைய விவசாயங்கள் நடக்கிறது. இப்போ 100 கோடி மக்கள் மலைகளில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ மலைகள் நமக்கு மனிதனுக்கு பயன் தரத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். 1992ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பூமி குறித்தான உச்சி மாநாடு, அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது.
சதுப்பு நில காடுகள் பற்றி பேசப்பட்டது. அதே போல வெப்பமண்டல காடுகள் பற்றி பேசப்பட்டது. அந்த உச்சி மாநாட்டில் மிக முக்கியமாக மலைகளும் மிக முக்கியம், மலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மலைகளுடைய ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது. அதனால்தான் 2002 முதல் ஐநா ஒவ்வொரு வருடம் டிசம்பர் 11ஆம் தேதியை மலைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போ மலைகளுக்கு விஞ்ஞான ரீதியான முக்கியத்துவத்தை ஆய்வாளர்கள் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே நிறைய வசனங்களின் மூலமாக இந்த மலைகளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். நாம் இந்த ஜும்மாவில் அந்த மலைகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மலைகள் அதுதான் பூமியின் கவசம் என்கிறது குர்ஆன். இந்த பூமி பாதுகாப்பாக இருப்பதற்கு மலைகள் மிக முக்கியம். வசனத்தை நாம் பார்க்கிறோம், வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசிய அன் தமீத பிஹிம். பூமியிலே மலைகளை, உறுதியான மலைகளை நாம் ஆக்கினோம். இன்னொரு வசனம், அல்கா ஃபில் அர்லி ரவாசிய, பூமியிலே நாம் உறுதியான மலைகளை வைத்தோம், ஏற்படுத்தினோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா, பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா, வல் ஜிபால அவுதாதா, மலைகளை உங்களுக்கு முளைகளாக ஆக்கவில்லையா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்பேற்பட்ட கருணையாளன், படைப்பாளன் என்பதை நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் படைத்தவன் என்று சொல்லுகின்றோம் வாய் நிரம்ப, அவனுடைய படைப்பை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த மலைகளை எப்படி படைத்திருக்கிறான்? இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக மலைகளை நாம் படைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், இந்த மலைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமி இருக்கிறதே மேற்பகுதி கடினமாகவும் உள்பகுதி உருகிய நிலையிலும் இருக்கிறது. ஹதீஸுடைய கருத்தை நாம் பார்க்கும் பொழுது பூமி அப்படியே படைத்ததற்கு பிறகு ஆடி அசைந்து கொண்டிருந்தது. அந்த அசைவை சரிப்படுத்துவதற்காக, நிப்பாட்டுவதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலைகளை முளைக்குச்சிகளாக ஏற்படுத்தினான். ஒரு கூடாரம் அமைப்பதற்கு முளைக்குச்சி அவசியம். விளங்குற மாதிரி சொல்றதா நங்கூரம், ஆப்பு என்று சொல்லலாம். அந்த ஆப்பு என்ன செய்ய அடிச்சாதான் நங்கூரம் நிற்கும். ஒரு சாமியான பந்தல் இருக்கு, அதை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்பு அவசியம், அந்த முளைக்குச்சிகள் அவசியம். இந்த பூமியை படைத்ததற்கு பிறகு அது அப்படியே மிதந்து கொண்டு அப்படியே ஆடி அசைந்து கொண்டிருந்தது. அப்படி ஆடி அசைந்து கொண்டிருக்கும் பொழுது நாமெல்லாம் என்ன செய்ய முடியாது, உலகத்திலே வாழ முடியாது. நாமும் சேர்ந்துதான் என்ன செய்யணும், ஆடிக்கொண்டிருக்கணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. புவியியலாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மலைகள் நடப்பட்டதற்கு பின்னால் தான் இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் இருந்தது என்று நமக்கு சொல்லி தருவார்கள். மண்ணியல் துறையில ஒரு புத்தகம் இருக்கிறது. மண்ணியல் துறையில அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல படிச்சக்கூடிய புத்தகத்துல ஒரு புத்தகம் தி எர்த் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்கள் ஒருவர் அமெரிக்காவினுடைய விஞ்ஞானத்துறையினுடைய ஆய்வு கூடத்தின் தலைவர், மிக முக்கியமான ஒரு நிபுணர், ஃப்ரெஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஆய்வை அவர் சொல்லுகிறார். அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார், மலைகளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்த பொழுது மலைகளுடைய தோற்றம் அப்படியே அது நங்கூரத்தை போன்று இருக்கிறது, முளைக்குச்சிகளை போன்று அதனுடைய வேர்கள் இருக்கிறது. வெளிரங்கத்தில் நாம் மலைகளை பார்க்கிறோம், பிரம்மாண்டமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அதனுடைய வேர் உள்ளே பூமியிலே சென்றிருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, குர்ஆன் சொன்ன விஷயத்தை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நங்கூரத்தை போன்றுதான் மலைகள் இருக்கிறது. மலைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலே மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி, ஒரு கால் மலைகள் அமைக்காவிட்டால், அல்லாஹ் படைத்து இப்படி நங்கூரமாக இந்த பூமியில நிறுத்தாவிட்டால் நாமெல்லாம் சரியாக நின்று இருக்க முடியாது. பூமி என்ன செய்யும், அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும். வசனம் சொல்லுகிற அன் தமீத பிஹி, அப்படியே பூமி அசைந்து கொண்டிருந்தது. அதை சரி செய்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மலைகளை ஏற்படுத்தினான். இப்போ மலைகள் எவ்வளவு முக்கியம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புமே மிக நுட்பமானது, நூதனமானது, மனிதனுக்கு பயனுள்ளது. காட்டு விலங்குகள்
இன்னைக்கு தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எவ்வளதோ விஷயங்கள் ஆய்வு செய்கிறோம். நம்முடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும், காடுகள் அழிக்கக்கூடாது, மலைகள் என்ன செய்ய உடைக்கப்படக்கூடாது இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனின் மூலமாக 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டான். மலைகள் எதற்கு, இன்ன காரணம், காடுகள் எதற்கு, இதற்காகத்தான் காடுகளை படைத்திருக்கிறோம், அருவி எதற்கு, விலங்குகள் எதற்கு, பூச்சிகள் எதற்கு. இன்னைக்கு பூச்சிகள் ஆய்வு செஞ்ச பூச்சி தேவைன்னு சொல்றாங்க. மண்ணுள்ளி பாம்பு விவசாயிகளின் நண்பன், பத்திரிகையில் வருது. மண்ணுள்ளி பாம்பு விவசாயிகளின் நண்பன். எப்படி நண்பன் ஆச்சு? மண்ணுள்ளி பாம்புடைய பயன்பாட்டை மனிதன் அறிந்து கொள்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகள், ஒரு நேரத்தில் நம்ம வெயில் வந்துட்டா வெயிலை நம்ம திட்டுறோம். சூரியன் இல்லாமல் எந்த ஒளிச்சேர்க்கையும் நடக்காது, எந்த தாவரமும் பூ பூக்காது, மகரந்த சேர்க்கை என்பது நடக்காது. பனிக்காலத்தில் சூரியனுடைய தேவை நமக்கு புரிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த உலகத்திலே படைப்பாக படைத்திருக்கிறான். படைத்து விட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றுலாவுக்கு சென்று எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு வர்றது மட்டும் இல்லை. ஆகா, இப்பேற்பட்ட படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அற்புதமான அருவி, அதில் குளித்து விட்டு வருகிறோம். அந்த இடத்தில் சிந்தனை செய்ய வேண்டிய செய்தி, அல்லாஹ் இப்பேற்பட்ட அருவியை உருவாக்கி தந்திருக்கிறானே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். மலைகள் இந்த பூமியை ஒரு நங்கூரமாக அது பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போன்று, விஞ்ஞானிகள் இப்பொழுது ஆய்வு செய்வதை போன்று, மலைகள் இல்லை என்று சொன்னால் பூமி தடுமாற்றத்தில் அது ஆழ்ந்திருக்கும். அதனால்தான் மலைகள் என்பது பூமிக்கு ஒரு கவசத்தை போன்று இருக்கிறது. ஒரு காலத்தில் இதுவெல்லாம் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு இயற்கை என்று பாதுகாக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குர்ஆனை முழுமையாக நாம் படித்து உணர்ந்தால் இது மனிதனுக்கு மிக பயன்பாடு உள்ள ஒரு விஷயம், ஒரு படைப்பு. இதை எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்திருக்கும். மலைகள் குறித்து சிந்திக்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. மலைகளோடு தொடர்புடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். மலைகளோடு நபிமார்களை தொடர்பு படுத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். மலைகளை தொடர்பு படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய இடம் ஒரு மலை. இப்படி மலைகள் மூலமாகவே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நிறைய விஷயங்களை இந்த உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கின்றான். குர்ஆன்ல ஒரு வசனம் இப்படி சொல்லும், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை நடுநடுங்கி அல்லாஹ்வுக்கு பயந்தவாறு இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை நமக்காண்டி இறக்கியிருக்கான், அல்லாஹ் மனிதர்களுக்கு இறக்கி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான் வசனத்திலே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலையே நடுநடுங்கி போயிருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு குர்ஆன்ல. ஆனா நடுநடுங்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம்? குர்ஆனோட விஷயங்களை படிச்சு தெரிஞ்சு நடுநடுங்கி போகணும். நம்ம எது ஹலால், எது ஹராம், எது சரி, எது தவறு, என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்ற முழு விஷயம் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் பெற்ற நாம் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படுறதில்லை. ஒரே ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஏதாவது பிரச்சனை சத்தியம் பண்ணணும்னா குர்ஆன் எடுத்துட்டு வா, குர்ஆன்ல சத்தியம் பண்ணிட்டேன். குர்ஆன்ல சத்தியம் பண்ணக்கூடாது, அது வேற விஷயம். அப்ப அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது மலையின் மீது இறக்கின்ற மலையே நடுநடுங்கி போயிருக்கும். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மலை, அந்த மலையே நடுநடுங்கி போயிருக்கும் என்று இந்த வசனத்திலே சொல்லுவான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்ல் வல் ஜிபால். இந்த அமானிதத்தை வானம், பூமி, மலைகள் அனைத்தும் மறுத்தன. அதை என்ன செய்தான்? மனிதன் ஏற்றுக்கொண்டான், மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை மனிதன் தான் ஏற்றுக்கொண்டான்.
மற்ற எல்லா படைப்பினும் பயந்து ஒதுங்கி விட்டது. வானம் பூமி மலைகள், அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் மலைகளையும் சொல்றான். ஏன் மலைகள்? வானம் பூமி மலைகள்னா மிக வலுவானது, ஆற்றல் மிக்கது. அந்த படைப்பே குர்ஆனை ஏத்துக்கிறலன்னா பயந்து நடுங்கி ஓடுச்சு. இந்த மனிதன் என்ன செஞ்சான்? அதை ஏத்துக்கிட்டான். மனிதனுடைய சுபாவம் என்ன? எல்லா வரட்டும் பார்த்துக்கலாம், அதான இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வரட்டும் பார்த்துக்கலாம், மௌத்தா வரட்டும் பார்த்துக்கலாம். கபருடைய வேதனையா அது இனிமே தானே, மௌத்தா போனதுக்கு பிறகு தானே. நீங்க செஞ்ச அநியாயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், அது இன்ஷா அல்லாஹ் மறுமையில தானே பார்த்துக்கலாம். இந்த மனநிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வானம் பூமியெல்லாம் மறுத்த ஒரு விஷயத்தை, குர்ஆனை, வேதத்தை, அவனுடைய கட்டளையை இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் மலைகளோடு தொடர்பு ஏற்படுத்தி சொல்லுவான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தாவூத் நபிக்கு நிறைய விஷயங்கள் அற்புதமாக கொடுத்தான். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலைகள் சேர்ந்து அவங்களோட என்ன செய்ய துதி பாடும். யா ஜிபால் அவ்விபி மாஹு வத்தைர், பறவைகளும் மலைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து துதி பாடும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தாவூத் நபிக்கு வழங்கியிருந்தான். மலைகள் திக்ரு செய்கிறது, அல்லாஹ்வை துதி பாடுகிறது. அந்த துதி பாடக்கூடிய தன்மை தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் தெரியும். அவங்களோட சேர்ந்து என்ன செய்ய துதி பாடும் என்று அல்லாஹ் சொல்லி தருவான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு விஷயத்தை மலையோடு இணைத்து அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் நபி ஒரு நேரத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி இறந்ததுக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புற? கைஃப துஹில் மௌத்தா, எப்படி எழுப்புறன்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லையா, நம்பலையா இப்ராஹிமே, நம்பலையான்னு கேட்பான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ உயிர் கொடுத்து எழுப்புறதை நான் நம்புகிறேன். வலாக்கில் யத்மஇன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக நீ சொல்லு. சில விஷயங்களை திரும்பி திரும்ப கேட்போம் இல்லையா, ஒரே விஷயம்தான், கன்ஃபார்ம் தான், திருப்பி திருப்பி கேட்போம், இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு மன அமைதி பெறுறதுக்காண்டி, கன்ஃபார்ம் தான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி கேட்டாங்க, யால எப்படி நீ உயிர் கொடுத்து எழுப்புற, இறந்தவர்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறார் என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபிக்கு என்ன சொன்ன, அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னான். ஒரு 4 பறவைகளை நீ பிடித்துக்கொள், அந்த 4 பறவைகளை அறுத்து அதனுடைய இறைச்சியை தனித்தனியாக ஒவ்வொரு மலையிலையும் கொண்டு போய் வச்சிரு, ஒவ்வொரு மலையில. பிறகு அங்கிருந்து நீ அந்த பறவைகள் எல்லாம் கூப்பிடு, அந்த பறவை எல்லாம் கன நேரத்தில் ஒன்று சேர்ந்து உன்னிடத்தில் திரும்பி வரும் என்று அல்லாஹ் ஒரு உதாரணத்தை என்ன செய்ய சொன்னான். எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறோம்? நம்முடைய மௌத்துக்கு பிறகு கபூரில் என்ன செஞ்சோம், அடக்கம் செஞ்சிடறோம். அதுக்கு பிறகு நம்முடைய சதைகள் எலும்புகள் எல்லாம் மக்கி மண்ணா போயிடுது. அதுக்கு பிறகு நமக்கு உயிர் கொடுத்து எப்படி எழுப்பப்படுது, இது எப்படி நம்பணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நேரடியாக காட்டாம பறவைகளை பிடிச்சி என்ன செய்யுங்க, அங்கெங்கே வைங்க, எல்லாத்தையும் அறுத்து அதனுடைய இறைச்சிகளை தனித்தனியாக வைங்க, அந்த பறவைகள் எல்லாம் கூப்பிடுங்க, அப்படியே உயிரோடு வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நீங்க தரையில வைங்கன்னு சொல்லலை, ஒரு தட்டில் கொண்டு போய் வைங்கன்னு சொல்லலை, நீங்க போய் மலையில கொண்டு போய் வைங்க. இப்போ இப்ராஹிம் நபியோடு மலைகளை அல்லாஹ் தொடர்பு படுத்தி இந்த வசனத்திலே பேசுகிறான். அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மூசா நபி அடிக்கடி அல்லாட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு நீங்க எங்கே போயிடுவாங்க, தூர் மலைக்கு போயிடுவாங்க. அடிக்கடி அல்லாட்ட போய் பேசிட்டு வருவாங்க. மூசா நபி மறைமுகமாக இருந்ததா, நேரடியா இல்லை, மறைமுகமாக இந்த அல்லாஹ் பேசுவான். அடிக்கடி தூர் மலைக்கு போவாங்க. ஒரு நேரத்தில் மூசா நபி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யாரெல்லாம் நான் உன்னை பார்க்கணும், எனக்கு காட்சி அளின்னு கேட்டாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொன்னான், வலாக்கின் தலா தரானி, மூசாவே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நீ வேணா ஒன்று செய்யுங்க, ஒரு இடத்துக்கு வாங்க, இந்த மலைக்கு வாங்க, அந்த மலைக்கு பக்கத்தில் நீங்கள் நில்லுங்க, அந்த மலையை கவனிச்சுக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த மலை அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த மலையின் மீது தன்னுடைய பேரொளியை இறக்குவான். இறக்கிய நேரத்தில் அந்த மலை தூள் தூளாக போகிவிடும், உடைந்து விடும். உடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு பெரிய சவுண்டோட உடஞ்ச என்ன நடக்கும், மூசா நபி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
எந்திரிச்சு சொன்னாங்க, யாரெல்லாம் நான் தெரியாம கேட்டுட்டேன், நான் தௌபா செய்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த மூசா நபியை தொடர்பு ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு மலையை என்ன செய்தான், தொடர்பாக ஆக்கி வைத்தான். எப்படி நபிமார்கள் அவருடைய தொடர்புகள் அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலைகளையும் சேர்த்து தொடர்பு உள்ளாக்கி கொண்டே என்ன செய்தான், ஏற்பாடுகளை செய்து வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய குர்ஆன் ஒரு மலையின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது இறங்கியது. ஹீரா குகைன்னு சொல்லுவோம். ஜபல் நூர் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். மக்காவிலிருந்து 3 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மக்காவிலிருந்து 3 கிலோமீட்டர் ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய உச்சியில தான் அந்த ஹீரா குகை இருக்கிறது. அங்கேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டார்கள். அழுது புலம்பல், ஒரு விதமான தியானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹீரா குகையிலே இருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்திலே காட்சியளித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி இருக்க அணைத்து சொன்னார்கள், இக்ரா ஓதுவீராக அப்படின்னு முதல் வசனத்தை இறக்கி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓதுவீராக என்று சொன்ன நேரத்தில் மா அன பிகாரியின், எனக்கு படிக்க தெரியாத, நான் எப்படி ஓதுவேன்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் இறுக்கமாக கட்டி அணைத்து இக்ரா ஓதுவீராக என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன பிகாரியின், நான் ஓதக்கூடியவனாக இல்லை, எனக்கு தெரியாது, எப்படி ஓதுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. மூன்றாவது தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து சொன்னாங்க, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை என்ன செய்யாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைத்து விட்டு சென்றார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கிற அந்த வசனத்தை. அப்ப அந்த நேரத்துல குர்ஆனுடைய வசனம் இறங்கிய இடம் ஒரு மலை, ஹீரா குகை. அப்ப மலைகளை பற்றி நாம் சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நேரத்துல ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலம், அந்த காலத்துல ஒரு படையை பாரசீகத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் போருக்காக வேண்டி. அந்த படைக்கு தளபதியாக சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கிறார்கள். படை சென்று விட்டது பாரசீகத்திற்கு, போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலைக்கு பக்கத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு ஜும்மாவுக்கிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிம்பர் படியில ஏறி நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மிம்பர்ல ஏறி குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்று சொல்றாங்க. சாரியாவே மலை, கவனிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது வேறு வார்த்தை இடையில சொன்னா எப்படி இருக்கும்? ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் ஏறி இந்த வார்த்தையை சொன்னாங்க. பிறகு குத்துபா ஓதி தொழுகையை முடிச்சுட்டாங்க, மிம்பரை விட்டு இறங்கிட்டாங்க. பிறகு பாரசீகம் வெற்றி கிடைக்கிறது. போன படைகள் வெற்றி பெற்று வருகிறார்கள். வந்தவர்கள் ஒருவர் சொல்லுகிறார், ஹஸ்ரத் உமர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு அங்கு கேட்டது. அதாவது யா சாரியா ஜபல், சாரியாவே அந்த மலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை, மதீனாவிலே சொன்ன வார்த்தை எங்களுக்கு கேட்டது என்று அந்த போர்க்களத்திலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள். அதை பார்த்துதான் நாங்கள் கொஞ்சம் கவனித்து போர்களை செய்ய ஆரம்பித்தோம். பின்னால் படம் வருது, நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இங்க இருந்து உதாரணத்துக்கு நம்ம தேவோட்டை இந்த பள்ளியாசல்ல இருந்து சென்னையில நிற்கக்கூடிய ஒரு நபருக்கு சொல்றது, கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கராமத் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. இங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சஹாபாக்களுக்கு இடையிலும் சரி, நபிமார்களுடைய காலங்களிலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலைகளை நிறைய தொடர்பு படுத்தி சில வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். குர்ஆனும் அதைத்தான் சொல்லுகிறது. மலைகள், இன்னைக்கு மலைகள் எவ்வளவு பிரயோஜனம் தருது நமக்கு. கால்நடைகளுக்கு பிரயோஜனம், நமக்கு நீர் கிடைக்கிறது, ஏகப்பட்ட 80% நீர் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள், எத்தனையோ மருந்துகள் கிடைக்கிறது. காடுகளிலே சுற்றி திரிந்த மருந்துகள் தேடக்கூடிய ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். இயற்கையான பிணி நீக்கக்கூடிய, நோய்களை நீக்கக்கூடிய தேன்கள் அந்த மலைகளிலே நமக்கு கிடைக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த பூமி, அல்லாஹ் சொல்வதை போல் இந்த பூமி நிலையாக இருப்பதற்கு மிக முக்கியம் அந்த மலைகள். அந்த மலைகள் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாளைக்கு கியாமத்து நாள் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கியாமத்துடைய நாள் வரும் பொழுது அந்த மலைகள் தூள் தூளாக ஆகும்.
இப்படி பயனுள்ள ஒரு பொருள் கியாமத் நாள் என்று வரும் பொழுது அந்த மலைகளே பஞ்சு பஞ்சாக பறக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கலாம், நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த அமெரிக்காவில் காட்டு தீ. உலகத்தினுடைய செல்வம் நமக்கு எந்த சூழ்நிலை பயன் தராது. நாம் சம்பாதித்த சில செல்வங்கள் இடையிலேயே பிடுங்கப்படலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த காட்டு தீ. கிட்டத்தட்ட பெரிய விஐபிகள், ஹாலிவுட் நட்சத்திரங்களுடைய வீடுகள்லாம் எரிந்து சாம்பலாக இருக்கிறது. தீயை அணைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு செய்தி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலப்பரப்புகள் தீக்கு இரையாகி இருக்கிறது. 12,000 கட்டடங்கள் என்ன செய்ய கருகி போயிருக்கிறது. காப்பீடு நிறுவனங்கள் பயப்படுகிறது. இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்ல $8 பில்லியன் அளவுக்கு காப்பீடுகள் செய்யப்பட்டிருக்குதான். அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீடை கொடுக்கிறதுக்கு பயப்படுது. இவ்வளவு இழப்பில் நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று நம்ம சொத்து சேர்க்கிறதுலையே இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறது, அடுத்தவங்களுடைய பொருளை எடுக்கிறதுலையே அநியாயம் செய்யறதுலையும் கவனமாக இருக்கும். கர்வம் அல்லாஹ் குறைச்சிருவான், பொருளாதாரம் அல்லாஹ் குறைச்சிருவான். என்ன இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தலைக்கு ஏற விடாமல் பார்த்து கொண்டால், கொஞ்சம் பணிவை மேற்கொண்டால் நம்ம கையில இருக்கும். கொஞ்சம் ஆங்காரம் ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்லுவான், பெருமை என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை, அதை யார் பிடித்து இழுக்கிறார்களோ அல்லாஹ் சும்மா விட மாட்டான். இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய காலங்களில் பணிவை மேற்கொள்ளணும். பெருமை யாருக்கும் கிடையவே கிடையாது, சொந்தமே இல்லை. அல்லாஹுக்கு மட்டும்தான் பெருமை. அதுதான் அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் பெரியவன். இந்த உலகத்துல எதுவும் பெரியது கிடையாது. நம்ம எவ்வளவு வசதி வந்தாலும் சரி இடையிலே பிடுங்கப்பட்டுடலாம். கைகால் சுகம் ஆரோக்கியம் இடையிலே பிடுங்கப்பட்டுடலாம். நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான அருட்கொடைகள் இடையிலே பிடுங்கப்பட்டுடலாம். அவங்களாம் அமெரிக்கா நினைச்சு பார்த்துருப்பாங்களா இவ்வளவு தீ வரும், இவ்வளவு நாசமாகும் அப்படி? இதுதான் எல்லாருக்கும் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தியே அதுதான். முன்பு வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் அழித்தொழித்தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மலைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய செய்தியில, மலைகள் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் நமக்கு மலைகள் மூலமாக பிரயோஜனம் தருகிறான். அதே போல் நாளைக்கு மறுமையில, நாளைக்கு கியாமத்துடைய நாளைய மலைகளும் தூள் தூளாக ஆக்கப்படும் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரங்களில பணிவை நம்ம மேற்கொள்ளணும். யாரை விட பெரியவன் கிடையவே கிடையாது. யாரையும் சிறுமப்படுத்தக்கூடாது. நான் தான் பெரியவன், என்னால் தான் இதை செய்ய முடியும் என்ற கர்வம் யாருக்கும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையாவது பிடித்து விட்டால் நாம் தாங்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற அவனுடைய படைப்புகளை சிந்தித்து வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.